பாருங்க எப்படி நல்லா வந்திருக்குன்னு சொல்லி மினுங்கி கொண்டு இருக்குது. சாப்பிட பார்த்து தான் தெரியுமே என்ன மாதிரி இருக்குண்டு. உங்களோட மைண்ட் செட் எனக்கு கேட்குது. பட் நல்லா இருக்குன்னு நம்பலாம். நீங்களும் செய்து பாருங்கோ. வீடியோவுக்கு போகலாம் வாங்கோ. ஹலோ ஹாய்ஸ், என்ன மாதிரி எப்படி இருக்கிறீங்க? ஹலோ ஹாய்ஸ், எப்படி இருக்கிறீங்க? என்ன மாதிரி இன்றைக்கி வாங்கோ இந்த சமையல் நாங்கள் செய்வோம். ஃபிஷ் வந்து ஓவனுக்கு வைக்க போகிறேன். அதோட சேர்த்து சில இதுகள் வச்சா நல்லா இருக்கும். இப்போ ஃபிஷ் காட்டிட்டேன் உங்களுக்கு. கார்லிக் வச்சு கிடக்குது, மஷ்ரூம் வச்சு கிடக்குது, காளான், உள்ளி, பேபி பொட்டாட்டோ, சின்ன உருளைக்கிழங்கு, இவ்வளோ தான். தசிட் வேறு எதுவும் இல்லை. அங்கே உப்பு அதில் மேரினேட் பண்ணுறதை பார்த்தா சரி. சிம்பிள் வீடியோ தான். இப்படி வச்சு சாப்பிட்டு பார்த்தீங்களா உங்களோட ஓவன் இருந்தால் இல்லாட்டி இப்படி ஏர் ஃப்ரையர் இருந்தால் உண்மையிலே சூப்பராக இருக்கும். நீங்களை ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க. நான் இன்றைக்கி தான் செய்ய போகிறேன். நீங்களும் கண்டிப்பாக செய்து பாருங்கள். முதல்ல இந்த பிஸ்ஸை நடுவால் இப்படி கீறி விட்டுட்டு மேரினேட் பண்ணணும். மேரினேட் பண்ணக்கு என்னென்னு சொல்கிறேன். இதுகளையும் ஒண்டா போட்டு தான் மேரினேட் பண்ணுவேன். ஓகே, ரெண்டையும் பண்ணிவிட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் இன்ஆஃப் காணும். நீங்கள் ஒரு 10 மினிட்ஸ் விட்டால் நல்லம். இப்போ இந்த பீஸை வந்து வெட்டணும் பாருங்க எப்படின்னு சொல்லி. அப்போ வெட்டுவோம். முதல்ல கணக்கையில் ஒரு 3 கோடு போட்டால் சரி. இதுக்கு முதல் மீன் இருக்க அப்படியே கழுவுங்கோ. பேருந்து கழுவக்கூடாது. பின்னுக்கும் ஒரு 3 கோடு. நான் ஆல்ரெடி கழுவிட்டு நீங்கள் கழுவினா சரி. ஆகோட்ட கூட மீன் 2 ஆகிடும். மெதுவாக அப்படி மேலே அப்படி மேரினேட் பண்ணக்கூடிய மாதிரி ஓட்ட போட்டால் சரி. இப்படி இப்போ பாருங்க, உருளைக்கிழங்கு எடுத்துட்டோம். உருளைக்கிழங்குல அந்த முளை வந்துட்டுது. முளை வந்தால் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறது. இரண்டாவது கூடாதுன்னு சொல்லி அது என்ன பிரச்சனை எப்படி வருத்தம் வரும்னு எனக்கு தெரியாது. பட் நான் யூஸ் பண்ணுறது தான். நீங்கள் அதை வந்து என்னென்று வடிவாப்பை கூகுளில் செக் பண்ணி என்ன ஹெல்த் ப்ராப்ளம் இருக்குன்னு பார்த்து செய்யுங்க. பட் இது நான் உங்களுக்கு வீடியோ இப்படி செய்கிறேன்னு மட்டும்தான் அதில் என்னோட சேர்த்து உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நீங்கள் கூகுளில் போய் இல்லாட்டி டாக்டரை கேட்டு முளை இந்த உருளைக்கிழங்க சமைச்சால் என்ன நடக்குமென்று கண்டிப்பாக பார்க்கணும். அது உங்களுக்கு ஹெல்த்துக்கு பிரச்சனை ஆகிடும். இதை நல்லா மூளையை கட் பண்ணுவோம். மூளையை வட்டி எறிஞ்சு ஓட்டு வருகிறேன். இல்லுங்கள். உருளைக்கிழங்கு கீழே அப்படியே விளைஞ்சி வரபடியாக மண்டக்குள்ளே தெரியும் தான். அவங்க கழுவு இல்லை. நாங்கள் வடிவாக தான் கழுவணும். கழுவைக்க வந்து 4-5 தண்ணியில் வடிவாக அப்படி பிணைஞ்சு கழுவணும். தோலோட போட்டால் அது ஒரு தனி டேஸ்ட். அதனால் நான் வட்டி போட்டு தோலோடாமல் தோலோடாமல் பட்டா போடணும் வச்சு. உங்களுக்கு விருப்பம்னாக்கா தோல் விருப்பம் இல்லாட்டி தோலை சீவி போட்டுக்கொள்ளலாம். சில பேர் முழுசாக போடுறவ, சில பேர் தோலை சீவி போட்டு முழுசாக போடுவினோம், தோல் இல்லாமல் முழுசாக போடுவினோம். இப்படி நிறைய விதங்கள் இருக்குது. இப்போ மஷ்ரூம் வெட்டாதேங்க. ஏன்னா வட்டி போட்டிங்கன்னா வேலையை கறியிடும். ஒரு ஓவனுக்கு வைக்கிறபடியே அது இந்த டெம்பரேச்சருக்கு வேலைக்கு மஷ்ரூம் ரெடி ஆகிடும். வெட்டக்கூடாது. ரெடியாக ஓவனை பார்த்து கொள்ளணும். அதில் வந்து டெம்பரேச்சர் கூடி மஷ்ரூம் கருதுண்டால் அதை வெள்ளம் எடுத்து போட்டு திருப்பி ஃபிஷ்ஷையும் இதையும் வைக்கணும். இல்லாட்டி இடையில போடணும். இடையில போட்டால் சில நேரம் போய் இளம்பெறும். அதனால் நான் முதல் தான் போடுறேன். பார்ப்ப மாட்டேங்க என்னென்ன மாதிரி வருதுண்டு. தயவுசெய்து இதையும் கொஞ்சம் வடிவாக கழுவணும். என்னென்னு சொன்னால் காளானில் நிறைய விஷத்தன்மை இருக்குன்னு சொல்லினோம். வடிவாக 4-5 தரம் கழுவுங்க. அதை சமைக்கக்கூட கழுவணும். சேர்ந்து கழுவக்கூடாது. காளான் கழுவக்கூடாதுன்னு சில பேர் சொல்லினோம். ஆனால் நான் கழுவுறேன். என்ற இதில் வந்து சில உத்திகள் அது நிறைய இருக்கும். ஒரு காத்தான் கழுவுறேன். சில பேர் சொல்கிறவ காளான் கழுவக்கூடாது நிறைய விஷத்தன்மைகள் இருக்காது, நிறைய கழுவக்கூடாதுன்னு சொல்லினோம் ரெஸ்டாரண்ட்டில் வேலை செய்கிறார்கள். பட் நாங்கள் சுத்தமாக இருப்போம், சுகாதாரமாக வாழுவோம், ஹெல்த்தியாக சாப்பிடுவோம். இப்போ பாருங்க
உருளைக்கிழங்கு நான் வந்து இப்படி தான் வெட்ட போகிறேன், நேராக டண்டாக வெட்ட போகிறேன். இது கொஞ்சம் நல்லா இருக்கும். பெரிய கிழங்குண்டா அவ்வளோ மூண்டா அப்படி வெட்டி விட நல்லா இருக்கும். சின்ன கிழங்கு இதில் டண்டா வெட்டுவோம். கார்லிக்கை வந்து ரெண்டாக அப்படி வட்டி போட போகிறோம். எல்லாம் சின்ன வெட்ட தேவையில்லை, முழுசாயும் போடலாம் நீங்கள் அப்படியே. ஓம் க்ரீம் க்ரீம். இப்போ மேரினேட் பண்ணுறதுக்கான இதுகளை எடுப்போம். முதலாவதாக எங்களோட ஹிங்ஸ் தூள், ஸ்ரீலங்கன் தூள் போடுவோம். ஸ்ரீலங்கன் சொல்கிறாங்க, நான் ஸ்ரீலங்கன் மாதிரி இல்லை தூள்கள். யாழ்ப்பாணத்து கறித்தூள் என்றவங்கள். சரி, காணவளவும் கணக்கு தேவையில்லை. மேரினேட் பண்ணிவிட்டு காணாடி திருப்பி போடலாம், பிரச்சனை இல்லை. கணக்கு நிறைய மேரினேட் போடுறதுகள் தேவையில்லை, நிறைய போட்டு செய்வாங்க, நான் டேஸ்ட் இருக்காது. இது பெப்பர் ஒரு 1 ஸ்பூன் போட்டால் காணும். தூள் வந்து பெரிய கரண்டியால் 1 ஸ்பூன் போட்டிங்கன்னா காணும். நம்மளாம் கட்டத்தூள் நான் சொட்டு தீ ஊர்னான் ஒரு 1/4 ஸ்பூன். மற்றது என்ன, மஞ்சள் மங்களகரமானதாம், அதே மாதிரி கொஞ்சம் தூவி விடுவோம். மறக்காம உப்பையும் போட்டுடுங்க, உப்பையும் தூவி விடுவோம். என்ன அந்த நேரம் உங்களோட ஸ்ரீலங்கன் உப்பளத்து உப்பு மாதிரி வராது. சரி பார்ப்போமா. மசாலா தேவையில்லை, ஓகே. இவ்வளோ தான் காய்ஸ், கணக்கே இல்லை. சும்மா எல்லாத்தையும் 68 போட்டு டேஸ்ட் பண்ணதாகக்கூடாது. தேவையான எண்ணெயை முதல் விடுவோம். எண்ணெய் உடைக்க பார்க்கணும், ஆகக்கூட விடக்கூடாது. இப்படி கையால் கரைக்க விட்டு இந்த இப்படி ஒரு களித்தன்மையாயும் மாங்காய்க்கு பூசி சாப்பிடுவோம் தெரியுமா, உப்பு அந்த உப்பு தூள் எல்லாம் வந்துட்டி அப்படி தன்மையாக இருந்தால் ஓகே, நல்லா இருக்கும். தண்ணியாக விடக்கூடாது, கட்டியாக இருக்கணும். அப்போ மேரினேட் வந்து ஒட்டி கொண்டு நிற்கும் அந்த மீன்லையும் இந்த இதுலையும். ஓகே, முதலாவது மீனுக்கு தான் பூச போகிறோம், கண்ணாடி திருப்பி மேரினேட் பூசுவோம். ஓகே பாருங்கோ, அடுத்து விட்டாச்சு. முதல்ல அப்படியே தூக்க ஆண்டுவர், அதுக்குள்ளே என்ன பூசுறோம் இப்படி பெண்ணி உங்களுக்கு சுற்றி பூசி போட்டு முதல் ஏற்ற வாய் அடைப்போம். ஐ மீன் இந்த ஓட்டையை எல்லாத்தையும் மடிவாக பூசி போட்டும் இதுக்குள்ள. ரைட், இது அடைச்சி விட்டாச்சு. நீ மேலே அள்ள தேவையில்லை, சும்மா மேரினேட் டேஸ்ட் வாரதுக்காண்டி என்ன செய்ய, ஏன்னா மேலே பூசுறது எல்லாம் பெருசாக அதில் நிற்காது. நாங்கள் அதை கேட்ட மாதிரி கணக்க பூசக்கூடாது அள்ளி அப்பி. இப்போ எந்த டேஸ்ட்டுகள் மாறும், எரிஞ்சு வரும், அப்படி பிரச்சனை வரும். அதில் பட்டம் படாமல் இருந்தால் தூவணும். தூவுறது இப்படி இல்லை, இப்படி பூசணும். சாரி, உள்ளுக்குள்ளேயும் அந்த மீனை வெட்டி இருப்பேன் தானே குடல் உள்ள பகுதி, அதுக்குள்ளேயும் இப்படி பூசி விடணும் படிவா. சரி, இதுக்குள்ளே பூசினாலும் பூசி விடலாம், நல்லா இருக்கும், நல்ல பிரச்சனை இல்லை. தலை கடிச்சு சாப்பிட்றா கிடக்கு, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கையில் ஒரு பேக் இருந்தால் இன்னும் நல்லா இருக்கும். பட் வீட்டுக்கு நாட்டுக்கும் கேடாம். கவனமாக இருங்கள். சரி, இதுக்கு இதுக்கு வைப்போம், மற்ற பீஸ் எடுப்போம். இனி எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா, மீன் குளிக்க பார்க்குற மாதிரி ஃபீல் ஆகுது. அப்படியெல்லாம் இல்லை, மேரினேட் பண்ணுவோம். முதல்
இந்த மேரினேட் பண்ணுறதுக்கு உங்களோட கையில் க்ளவுஸ் இருந்தால் நெல்லாம். என்னென்னு சொன்னால் நிறைய முள்ளு குழம்பு இருக்குது, கையில் குத்தி விட்டுரும். இப்போ இந்த அதை வந்து நீங்கள் வேலையை போகிற ஆக்கலன்னு சொன்னால் அது வீங்கி சிதல் வச்சு இப்போ இந்த அடுத்த பிரச்சனை. ஸோ கவனமாக கையாளுங்கள். இது டேஞ்சரஸ் பிரச்சனைகள்லாம் நிறைய ஒளிஞ்சிருக்குது இதுக்குள்ள. ஓகே, அதே இதுக்கு வச்சாச்சு. இதுக்குள்ளே இந்த காளான் உள்ளியையும் கொட்டி போட்டு இதுக்கு உள்ள போட்டு வச்சுக்கிறதுனால இதையும் ஒரு கொட்டுவோம். முதல் வந்து இந்த மிச்சமான இது காரம் ஒன்று பார்க்கணும், இதுக்கு வலிச்சு ஊற்றுவோம். இதில் கொஞ்சம் தண்ணி விட்டு பிணைக்கிறது நல்லா இருக்கும். ஆனால் நாங்கள் என்ன செய்வோம்னா இதுக்குள்ளேயே விட்டுட்டு தண்ணியை இதுக்கு பிணைக்கி விடுவோம். அப்படி கணக்க விடக்கூடாது, இந்த மீன் குழம்பி ஓடிக்கொண்டிருக்கும். அங்கே மீன் கையிலே இதுக்கு ஊற்றணுமா, அப்படி ஊற்றி விட்டுட்டு ஓகே 2 கையாலையும் இப்படி நல்லா மேரினேட் பண்ணி விடுவோம். என்ன மாதிரி வருது அந்த பாப்பம். மேரினேட் பண்ணிக்க நல்லா வடிவாக கையை உள்ளுக்கு விட்டு வட்டிவாக அப்படி அடியோட குழச்சி அப்படி இப்படி மேரினேட் பண்ணிங்களேன்னு சொன்னால் நல்லா இருக்கும். ஆல்ரெடி ஆயிலில் நாங்கள் விட்டு மிக்ஸ் பண்ணி மேரினேட் பண்ணுறபடியாக இது பக்கண்டதில் ஊறி பிடிக்கும். உருளைக்கிழங்கு, காளான், உள்ளியில் நல்லா ஊறி பிடிக்கும். பாருங்க எல்லாம் மேரினேட் பண்ணி வருது. இப்போ ஓகே ஆகிட்டுது. எதுக்குன்னா இருக்கும் உங்களுக்கு அதுங்களா இப்படி சூம் பண்ணி பார்த்தால் எல்லாமே மேரினேட் ஆகிருக்குது. அது பிரச்சனையும் இல்லை, பார்க்கவே தெரியுது. ஓகே, இப்போ இவரையும் இந்த மீனையும் க்ளோஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் ஊற விடுவோம். 5 மினிட்ஸ் காணும், நான் 10 மினிட்ஸ் விடுவேன். உங்களுக்கு தக்காளி கண்டு காட்டினான் நான், அது இருக்குது, அதை விடுவோம். திருப்பி காட்டே இல்லாத இதுக்கு மிளகா கண்டு வச்சனால மிளகா கண்டும் வருது பாருங்க. இதுதான் ஓவனுக்கு வைக்க போகிறேன். அதுவே வந்து ஊற்றியாக இருக்கும். ஒரு கழுவும் பெரிய எடுத்துனேன், எல்லாம் வைக்கணும் இல்லை அதுக்காக. இப்போ எல்லாம் கழுவியாச்சு. ஈரத்தை துடைச்சி எடுப்போம் முதல். அது ஆல்ரெடி வச்ச கலர்கள் கொஞ்சம் நீங்கி கொண்டு இருக்குது, அது பிரச்சனை இல்லை. அது முதலே வச்சோடைய அந்த கருப்பு காய்கள் கண்டி விட்டு இருக்கும். அப்படியே ஒயில சரிச்சு ஊற்றுவோம் ஒரு போத்தில். அப்படி ஒரு போத்தில் ஊற்றக்கூடாது, ஒரு 1-2 ஸ்பூன் ஊற்றி போட்டு கையாலே நாங்கள் சடைய விடலாம், பிரச்சனை ஒன்றுமே இல்லை. கீழே ஒட்டாமல் கொள்ளாமல் வர்றதுக்கு தான் அந்த ஒயில் பூசுறது. சைட்டுக்கு பூசினாச்சு. நான் அந்த கருவாடு ஒன்று மேலே பூசினான். ஓகே, நல்ல வடிவாக இப்படி பூசி விட்டுட்டு சைட்டுகளை கண்டிப்பாக பூசுவோம். ஓகே, இப்போ இந்த பீஸுகளை இப்போ இருக்க வச்சுடுவோம். 10 நிமிஷம் ஆகிட்டு காய்ஸ். சின்ன இதோட பெருசு இருந்தால் நல்லா, பட் 2 நேரம் வைக்க டைம் இல்லை. இதுக்குள்ளே எல்லாத்தையும் கொட்டி பழைய விடுவோம். இப்படி சின்ன சின்ன இடங்களுக்குள்ள அளவில்லையண்டா இதெல்லாம் போட்டு விடலாம், பிரச்சனை இல்லை. பார்த்தீங்கன்னா அதாவது பளபளப்பாக பரவி விட்டு கிடக்குது. இப்படியே விட்டால் காணும். ஓகே, பாருங்க முடிவா. ஓகே, இப்படி கொஞ்சம் உள்ளுக்கு வைக்க சரி. ஓகே, முதல் அவனை வந்து
200 விட்டு சூடாக்குவோம் ஒரு 5 மினிட்ஸ். இப்போ இந்த 150 விட்டுட்டோம்னா சரி. இந்த பக்கம் ஒன் பண்ணுவோம். உங்களுக்கு தெரியும் தானே என்ன இதை நான் இப்போ மேலையும் கீழையும் விட போகிறேன். இது வந்து மேலையும் கீழையும் கோடு போட்டிருக்கு, உங்களுக்கு தெரியும் தானே. எஸ், ஒரு 5 நிமிஷம் சூடாகாமல் விட்டுட்டு பேந்தி வேறு தள்ளி விடுவோம். தட்ஸ் இட். ஓகே காய்ஸ், என்னென்னு சொன்னால் ஆஃப்டர் 5 மினிட்ஸுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு வச்சுட்டேன். உங்களுக்கு அந்த வீடியோ போடல லேட் ஆகுது நான் சொல்லிட்டு பிடிக்கிறேன். அதுக்கப்புறம் இப்படியே வந்தது க்ளீன் பண்ணி இதெல்லாம் வந்து களி போட்டு திருப்பி உங்களுக்கு போட்டு காட்டியிருக்கிறேன். பாருங்க எவ்வளோ க்யூட்டாக வடிவாக டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்டு பார்த்து கண்டிப்பாக சொல்லுவாங்க எவ்வளோ நல்லா இருக்குது. இதுக்கு நான் வட்டி வச்ச ஒனியன் பிடிக்கும். ஸோ ஒனியன் கொடுக்குறேன். தேசிப்புளி பிடிக்காத தேசிப்புளி எடுக்கலாம். ஆனால் தேசிப்புளி வந்து நல்ல உண்மையிலேயே நல்லா இருக்கும். இப்படி சாப்பிடுங்க. அது இது கலர்ஃபுல்லாக நாங்கள் ஒனியனையும் போட்டாச்சு. இவ்வளோதான் காய்ஸ். ஏன்னா இப்போ ஓப்பேக்க போட்டு சாப்பிட வேண்டியதான். ஓகே, சரி பார்த்துட்டு சொல்லுங்கள் இந்த மாதிரி புளி ஆட் பண்ணுங்க, நல்லா இருக்கும் உண்மையிலேயே. சரி, உங்களோட சாய்ஸ். பாய், என்ஜாய்.